என்னாச்சு மாயா? மாயா பரவாயில்லையாடி? என்னாச்சு மாயா? என்னாச்சு மாயா? வாட் ஹேப்பன் மாயா? என்னாச்சு? மாயா வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. வா ஹாஸ்பிடல் போலாம். மாயா வந்து ரெஸ்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மாயா வாந்தி எடுக்கிறது என்ன புதுசா? அவ மசக்கையா இருக்கால, அவ வயித்துல குழந்தை இருக்கு, அப்படிதான் இருக்கும். யாரும் ஒன்னும் பதறாதீங்க. மாயா பிரெக்னெண்டா இருக்காளா? மாயா மாயா மா வாந்தி மட்டும் நிக்கவே மாட்டேங்குதுமா, ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏய் அப்படியெல்லாம் சொல்லாதடி. நீ வயித்துல இருக்கும்போது நானும் 7 மாசம் வாந்தி தான் எடுத்துட்டு இருந்தேன். அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பா. மா ரொம்ப டயர்டா இருக்குமா. அப்படிதாண்டி இருக்கும். அப்படி இருந்தாதான் குழந்தை அழகா அறிவா உன்ன மாதிரி பிறக்கும். மாயாக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம அதுக்குள்ள எப்படி குழந்தை? யாருமே இத பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. மாயா, உன் குழந்தைக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட்டிங். உன் குழந்தை மட்டும் பிறக்கட்டும். இந்த வீட்டுக்கே அவன் தான் மகாராஜா. எல்லா சொத்துக்கும் ஒரே அதிபதி. ராஜா எப்படா போறப்ப? அறிவு பையனே முடிவு பண்ணிட்டியா? கேக்கே நிச்சயமா பையன்தான். போடி. எனக்கு என் பொண்ணு மாதிரியே அழகான பொண்ணு தான் பிறக்கணும். மாயாக்கு குழந்தை பிறந்தா இந்த சொத்துக்கெல்லாம் அதுதான் வாரிசா? அது எப்படி முடியும்? என்ன பேசுறாங்க இவங்கெல்லாம்? என்னாச்சு? டாடி லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏய், என் பொண்ணு எவ்வளவு முடியலங்கறா? டாக்டர் வேணா ஹாஸ்பிடல் வேணாங்கற? லூசா நீ? அறிவு போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. அறிவு நில்லு. டாக்டர் வந்தாலும் நம்மள தான் திட்டுவாங்க. செல்விய வாரத்துக்கு ஒரு தடவை தான் செக்அப் பண்றோம். ஆனா இவளுக்கு வாரத்துக்கு 3 தடவை செக்அப் பண்றோம். என்னது? செல்விக்கு ஒரு வாட்டி செக்கப், இவளுக்கு 3 வாட்டி செக்கப்பா? அது மட்டும் இல்லாம இந்த சமையல் வேற. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, ரசம்னு செய்ய சொன்னா பர்கரு மக்ரோனின்னு எதையும் இவளுக்கு செஞ்சு போட்டிருக்கா. ஐயோ அக்கா, செல்வியோட செக்கப் வேற, மாயாவோட செக்கப் வேற. மாயாவோடது பித்த உடம்பு, அவளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் காட்டணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அதனாலதான் அவளுக்கு அப்படி செஞ்சு கொடுக்கறேன். குழந்தை பிறக்கணும்னா உடம்பு நல்லபடியா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? இல்ல மாயா? செல்வி செக்கப் போகும்போது மாயாவும் செக்கப் போறாளா? செல்வியை விட மாயா கதையை கேர் காமிக்கிறாங்களா? மாயாக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்க போகுதுன்னா அப்ப மாயாவோட ஹஸ்பண்ட்? ஏங்க 5 மாசம் ஆச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா நீங்க? 5 months-ஆ? இது எதுவுமே நமக்கு தெரியல. கல்யாணம் ஆகாம மாயா கர்ப்பம். What the hell is happening here? ஏங்க என்ன பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் வாய்க்கேடியே பேசுவீங்கல்ல, இப்ப பேசுங்க. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சு வைக்க போறீங்க? அத நானும் மாயாவும் பேசிக்கிறோம். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. அதெல்லாம் வாயை மூடிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாதுங்க. நம்ம பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும். கல்யாணமா? யார் கூட? இந்த ஊரறிய உலகறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கல்யாணமே இனிதான் பண்ண போறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க டாடி. இந்த விஷயத்துல உங்களை விட அதிக பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் எல்லா வலியும் அனுபவிச்சு என்னோட குழந்தைய உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என் குழந்தையையும் நான் விட மாட்டேன், என் மானத்தையும் நான் விட மாட்டேன். சூப்பர் மாயா. செல்விக்கு போட்டியா உன் குழந்தை இந்த வீட்டுல துள்ளி விளையாடுறத நான் என் கண்ணால பார்க்கணும், ரசிக்கணும். மாயாக்கும் செல்விக்கும் போட்டியா? ஏன் குழந்தைக்கு போட்டி மாயா குழந்தையா? இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது கூட இத்தனை நாளா தெரியாம நடந்திருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருப்பாங்க? அறிவு டாக்டர் ஃபோன் பண்ணு போ. மாயா உங்களை என்னோட அப்பா அம்மா மாதிரி தானே நினைச்சேன். இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? இதெல்லாம் எதுக்காக? கையில அழாத கையில பாருயா, பாரு எப்படி அழுதுட்டு இருக்கறா பாரு. ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுனியே. இப்ப என்னைய சொல்ல வர?
அவன் ஏதோ குடிகாரன் ஊதாரி ஊர் சுத்துறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு பொண்ணு கூட சகவாசம் வச்சுட்டு திரியறானாமே. இது ஒண்ணுதான் அவன் கிட்ட இல்லாம இருந்துச்சு. இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டான். இப்ப இதுக்கு என்னையா சொல்ற? என்ன இதுக்கப்புறமா உன் மருமகனுக்கு தான் பறிஞ்சு பேச போறியா? தபர் சந்திரா, நீ ஏதோ கோபத்துல அவசரப்பட்டு பேசுற. என் மாப்பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணா சொல்லு. அவன் குடிகாரன், ஊதேரி, எப்படி வேணாலும் பேசு. ஆனா இப்படி ஒரு அபாண்டமான பழிய மட்டும் போடாத. தங்கமானவருமா நம்ம மாப்பிள்ள. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. தங்கமானவனா? உன் தங்கம் எவ்வளவு தேஞ்சிருக்குன்னு நேத்தே எனக்கு தெரிஞ்சிருச்சியா? அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சது? இந்த கைதிகள் எல்லாம் விசாரிப்பல்ல, அந்த மாதிரி நேத்து அந்த கோலிய கூப்பிட்டு கொன்னுடுவேன் உண்மை சொல்றான்னு சொல்லி மிரட்டினேன். எல்லா உண்மையும் அவனே கக்கிட்டான். என்னடி உண்மை? அப்படி என்னதான் என் மாப்பிள்ளை பத்தி உண்மையை கண்டுபிடிச்சு கிழிச்ச? அவன் புதுசா பழகுற பொண்ணு பேரு ராஜியா. இப்ப வண்டி ஓட்டுறானே கேப், அது யாருன்னு நினைச்ச? ஒண்ணு இல்லாத பயலுக்கு எப்படியா கார் வந்துச்சு? என்ன முழிக்கிற? அந்த காரு அந்த பொண்ணோடது. அந்த கேப்ல வேலைக்கு சேர்த்து விட்டது அந்த பொண்ணு தானா? இப்ப 24 மணி நேரமும் அவ கூட தான் சார் சுத்திக்கிட்டு இருக்காரு. 4 நாள் முன்னாடி நெல்லூர் போறேன்னு சொல்லிட்டு போனானே, அது அந்த கோலி கூட எல்லாம் போகல, அவ கூட தான் போயிருக்கான். மாப்பிள்ள வந்து வாய முடியா? எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா? நான் சொல்றத நீ நம்பலன்னா இவகிட்டயே கேட்டு பாரு. ஏண்டி அவன் ஆந்திராவுக்கு கோலி கூடவா போனா? அந்த பொண்ணு கூட தானே போனா? அது மட்டுமா, ரத்த காயத்தோட ஊர்ல இருந்து திரும்பி வந்தப்ப உன்கிட்ட சொன்ன காரணம் எல்லாம் போய். அவளுக்காகத்தான் எவன்கிட்டயும் வம்பிட்டு அடிபட்டு வந்திருக்கான். எல்லாத்தையும் அவன் மறைச்சாலும் இவ கண்ணால பாத்திருக்கா, இவ ஃப்ரெண்டும் கண்ணால பாத்திருக்கா. அந்த கோலி பயலும் இதேதான் சொல்றான். இத்தனை பேர் இவ்வளவு சொல்றாங்க, இதுக்கப்புறமா நீ உன் மாப்பிளைய யோகிய யோகியன்னு சொல்லிட்டு இருக்க போறியா? தபர் சந்திரா, மாப்பிள்ளைய நான் கூப்பிட்டு இருக்கேன். அவர் வருவாரு. அவர் வந்தோட நானே கேக்குறேன். என் மாப்பிளை பத்தி எனக்கு தெரியும். இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலையும் என் மாப்பிள்ள சுத்தனது இல்ல. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. தெரிஞ்ச பொண்ணா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது முக்கியமானவங்களா இருக்கலாம். அவர்கிட்ட நேரடியா பேசாம நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. யோ, உனக்கு என்ன சொன்னதாயா புத்தி வரும்? நம்ம பொண்ணு வாழ்க்கைய ஒருத்த அழிச்சிட்டு இருக்கான், நீ சட்டன முடிவெடுக்காம எதையோ பேசிட்டு இருக்க. ஏய், அதான் அவர் வருவாருன்னு சொல்றேன்ல, வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நேரடியா பேசிக்கலாம். என் மருமக மனசுல என் மக மட்டும்தான் இருப்பா. அது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாடி, இவ பேச்செல்லாம் கேட்டு நீ அழுவாதம்மா. இவ அந்த கோழி பையன் சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுமா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். மாப்பிள்ளையே வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல கையிலன்னு உங்ககிட்ட சொல்லுவார் பாரு. வந்துட்டானே உன் சொக்க தங்கம். இப்ப தெரிஞ்சிடும் இவன் தங்கமா இல்ல தகரமான்னு. என்னமாமா, ஏதாவது அவசரமா வீட்டுக்கு வாண்ண? ஏதாவது சொல்லணும்னா சீக்கிரமா சொல்லு. எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன வேலை? ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அவளை பார்க்க போகணுமா? சந்திரா, அதான் நான் பேசுறேன்னு சொன்னல. நீ எங்கேயா பேசுற? குத்துக்கல்லு மாதிரி தானே நின்னுட்டு இருக்க. அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, விசாரணை பண்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களோ? மாப்பிள்ள, ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நீ ஏதோ புதுசா ஒரு பொண்ணு கூட பழகுறியா? அந்த பொண்ணு கூட தான் வெளியூர் வரைக்கும் போயிட்டு வந்தியா? நீ ஓட்டுற காரு கூட அந்த பொண்ணு தானே? என்னது மாப்பிள்ள? யார் அந்த பொண்ணு? எதுக்கு அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்க? அதை மட்டும் சொல்லு மாப்பிள்ள. மாமா, தயவு செஞ்சு அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க மாமா. என் மனசுல நெருப்பள்ளி கொட்டிடாதீங்க மாமா. எதுக்கு சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? நான் யாருகிட்ட வேணா பேசுவேன், பிடிச்சிருந்தா பழகுவேன். அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன மாப்பிள்ள, இப்படி எடுத்து பேசாத மாப்பிள்ள. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஆனா உன்னை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறப்ப அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு மாப்பிள்ள. தயவு செஞ்சு சொல்லு மாப்பிள்ள, அந்த பொண்ணு யாரு? எதுக்காக அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்க? ஓஹோ, கண்ட சிரிக்கி கூட பழகிறதுக்கு தான் நீ ஏன் போட்ட கழட்டி விட பாக்குறியா? இந்த பாருக்கா, சிரிக்கி இருக்கெல்லாம் பேசாத. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாருங்க, என்னை பத்தி யார் என்ன வேணா பேசுங்க.
ஆனா அந்த பொண்ணை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அந்த பொண்ண சொன்னா சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏதோ கட்டின பொண்டாட்டிய சொன்ன முதல்ல கோபம் வருது. என்னடா அமைதியா இருக்க? இத கேட்கறதுக்கு தானே நாங்க உன்னை வீட்டுக்கு வர சொன்னோம். சொல்டா, அவ யாரு? நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? அவளை விரும்புறியா இல்ல தாலி கட்ட போறியா? கேக்குறல்ல, வாய் திறந்து சொல்லடா. என் பொண்ணு வாழ்க்கை அடிக்க வந்த சிறுக்கி யாரா? உன் பொண்டாட்டியாடா? கேக்குறல்ல, சொல்டா, அவ உன் பொண்டாட்டியா? ஆமா. நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாப்பிள்ள, அதனாலதான் நான் அவ கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்க முதல்ல நீங்க யாரு? நான் தான் உங்களை என்னைக்கோ விவாகரத்து பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னல, அதை இன்னும் ரெடி பண்ணாம இருக்கிறது உங்க தப்பு. அத முதல்ல பண்ணுங்க. நான் கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கேன். அத விட்டுட்டு அவளை பத்தி என்ன பத்தி எதனா சொன்னீங்க, நான் அவ கூட தான் பழகுவேன். வெளியூர் போவேன், வெளிநாடு போவேன், என்ன வேணா பண்ணுவேன். அவளை ஏன் அவளை தான் கட்டிக்க போறேன். அத கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. இனிமே யாருன்னா எதனா அவளை பத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா பாருமா. யோ, இப்ப என்னையா சொல்ற? என்னமோ பெருசா என் மருமகன் தங்கம் வைரோட சொன்ன. இப்ப கட்டின பொண்டாட்டி முன்னாடியே எவ்வளவு ஒருத்தி தான் முக்கியம், அவளை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். ஒரு அப்பனா இப்ப நீ என்னையா பண்ண போற? அழுவுடி, நல்ல அழுவு. அவன் மேல நீ உயிரையே வச்சிருந்தியே. உன் அன்பு பாசம் எல்லாத்தையும் குப்பை தட்டில தூக்கி போட்டான். இதுக்கு மேலயாச்சும் பெத்தவ சொல்றத கேளு. அவனை தள்ள முடிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ பாரு. யோ, அதான் அவன் புத்தி தெரிஞ்சிருச்சுல. உன் பொண்ணுகிட்ட போய் பேசி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. அப்பதான் அவன் வாழ்க்கை விளங்கும். திரும்பவும் மாப்பிள்ளை தான் முக்கியம் சொல்லி ஏன் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடாத. நாக்கு நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. எத்தனை முறை வாமிட் பண்ணீங்க? 2 வாட்டி டாக்டர். ஓகே டாக்டர், ரொம்ப தலை சுத்துதுன்னு சொல்றா. அடிக்கடி வாமிட் எடுக்கிறா. டோன்ட் வரி கேகே, பிரெக்னன்சில இதெல்லாம் நார்மல் தான். நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. டாக்டர் வந்திருக்காங்களா? ஏன், யாருக்கு என்னாச்சு? ஹாய் சந்தோஷ், யூகேல இருந்து எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் தான் டாக்டர் வந்தேன். என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ், இது செல்வியோட நார்மலான பிரெக்னன்சி செக்அப், அவ்வளவுதான். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போவீங்க? அதுவா சந்தோஷ், திடீர்னு செல்விக்கு தலை சுத்துதுன்னு சொன்னா அதான் உடனே டாக்டரை கூப்பிட்டோம். இல்ல செல்வி? ஆமா சந்தோஷ், தலை சுத்தி வாமிட் வர மாதிரி இருந்துச்சா, அதான் என்னால ரொம்ப முடியல. நான் மாயா கிட்ட சொன்னேன். மாயா எங்க? சொல்லு சந்தோஷ். ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்ன சந்தோஷ்? எல்லாத்தையும் தான். எல்லாத்தையும்னா பிரெக்னன்சியை பத்தி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? என்ன சந்தோஷ் கேள்வி இது? மாயாவுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை, இவன் வேற ரொம்ப பேச வைக்கிறானுங்க. கொஞ்சம் அமைதியா இரு. சந்தோஷ், டாக்டர் வந்தது செல்வியோட ட்ரீட்மெண்ட்காக. நேரம் காலம் பார்க்காம கேள்வி கேட்டுட்டு இருக்க பாரு. டாக்டர், செல்வி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒண்ணுனா எங்க ஃபேமிலியால தாங்கிக்க முடியாது. முதல்ல செல்விக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். ஷூர். வா செல்வி. சமையல் வா.
பெட்ல படுங்க. பெயின் இருக்கா? இல்ல. இங்க பெயின் இருக்கா? இங்க பெயின் இருக்கா? அங்கிள், செல்வி நல்லா பார்த்துக்குங்க. டாக்டர் வந்த பதட்டத்தில் நான் அப்படியே வந்துட்டேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத சந்தோஷ். செல்வியை பார்த்துக்க நாங்க இருக்கோம். ம். இங்க? ஓகே, எழுந்திருச்சு உட்காருங்க. என்ன மாயா, உன் குழந்தை இப்ப என்ன சொல்லுது? என்ன டாக்டர், எனக்கு பயங்கர லெத்தாஜிக்கா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தலை சுத்துதுன்னு சொல்றேன். நீங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படின்னா குழந்தை பெருசா வளருதுன்னு அர்த்தம். அவன் வளர வளர என்ன பண்ணுவான்? நீ சாப்பிடுற ஃபுட்டை தான் அவனும் சாப்பிடுவான். உன் ரத்தம் தான் அவனுக்கும் போகும். உன் ரத்தத்துல பாதி, உன் சாப்பாடுல பாதி, உன்னோட எனர்ஜில பாதின்னு எல்லாமே அவனே எடுத்துக்கிட்டா பாதி எனர்ஜி தான் உனக்கு கிடைக்கும். அப்போ மயக்கம் தானே வரும். டாக்டர், என் பேர குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கான்ல. நீங்க கவலையே படாதீங்கம்மா. அவன் அவங்க அப்பா மாதிரியும் அவங்க அம்மா மாதிரியும் ரொம்ப ஹெல்த்தியான சைல்டா தான் பிறப்பான். அப்பா மாதிரியே ஹெல்த்தியா பிறக்குமா? அப்ப இந்த டாக்டருக்கும் மாயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும் போல இருக்கு. ஆமா, மாயாவோட கேஸ் ஃபைல் எங்க இருக்கு? ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. என்னங்க என்னங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. என்னடா? என்னாச்சு? பதறாதீங்க கேக்கே, ஒண்ணும் இல்ல. மாயாவோட கேஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டேன். அறிவு, அது லாக்கர்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டாக்டர், மாயாவுக்கு ஒண்ணும் இல்லையே? பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நோ? ஐயோ கேக்கே சார், சின்ன விஷயத்துக்கு எதுக்கு பதறீங்க? உங்க பொண்ணுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க, டயட் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க, அது போதும். இன்னும் 5 மாசத்துல மாயாவோட குழந்தை அவள மாதிரி எவ்வளவு அழகா பிறக்க போகுதுன்னு பாருங்க. இல்ல, என்ன மாதிரி குழந்தை பிறக்க கூடாது. அவர் மாதிரி தான் பிறக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அவரை மாதிரியா? மாயாவும் அப்படியே சொல்றா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா? இது பிளானா இல்ல ஆக்சிடென்ட்டா? டாக்டர் வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டாக்டர், இந்தாங்க மாயாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஓகே. இந்தாங்க மாயா. நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களா? எஸ் டாக்டர். திரும்ப அதே ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். டாக்டர், மாயா ஒரு நாளைக்கு 4-5 தடவை வாந்தி எடுக்கிறதெல்லாம் 4 இல்ல 8 வாட்டி வாந்தி எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லாம் அவன் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்கிறதுனால தான் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது. வாமிட் பண்ணது மாயா, ட்ரீட்மெண்ட் பண்ணதும் மாயா தான். அப்புறம் ஏன் செல்வி பேரை சொல்லி போய் சொல்றாங்க? அதுக்கு நம்ம குடும்பமும் ஒத்துழைக்குதே. அப்ப மாயாவோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு இவங்களுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாயா மாதிரியே அவ பேபியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. டோன்ட் வரி. அப்ப நான் கிளம்பட்டுமா? டாக்டர், லஞ்ச் சாப்பிட்டு போலாமே ப்ளீஸ்? நோ கேக்கே, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். உங்களுக்காக தான் வந்தேன். நான் வரேன். அப்போ நான் கிளம்புறேன் கேக்கே. டாக்டர், செல்விக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சந்தோஷ். ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நார்மலான வாந்தி, தலை சுத்தல் தான். செல்வியை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்லாம் எதுக்கு சந்தோஷ்? என் கடமையை தான் நான் செஞ்சேன். உங்க கடமையை விட நீங்க ஜாஸ்தியாவே செஞ்சிருக்கீங்க டாக்டர். வாட்? இல்ல, கூப்பிட்டோன்னே நேரங்காலம் பார்க்காம வந்தீங்கல்ல, அதை தான் சொன்னேன் டாக்டர். சந்தோஷ், உங்க குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சந்தோஷ். செல்வியோட ரிப்போர்ட்லாம் ஓகே தானே டாக்டர்? அண்ணா, இவன் ரொம்ப கடுப்பேத்துறானே. டாக்டர், செல்வியோட ரிப்போர்ட் பத்தி கேட்டேன்.
ஐயோ சந்தோஷ், செல்வியோட மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அத நான் உனக்கு அப்புறமா படிச்சு காட்டுறேன். நாங்கெல்லாம் கண் இம மாதிரி அவளை பாத்துக்கிறோம். குழந்தை நல்லபடியா பிறக்கும் சந்தோஷ். உன் குழந்தை நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா புசு புசுன்னு செல்லக்குட்டி மாதிரி வயித்துக்குள்ள இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. சரி மாயா, அப்ப நான் கிளம்பவா? டாக்டர் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறது தானே முறை. வாங்க டாக்டர் ப்ளீஸ். மாயாவோட ஹஸ்பண்ட் நானா?